ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியோட டே லெவல். இப்போ காலையில என்னோட ட்ரெஸ் பிடிச்சி முடிச்சுட்டு இன்னைக்கு சாப்பாடு ரசம், எக் பொடி மாசும் மீல் மேக்கர் தான் செஞ்சுருந்தேன். இன்னைக்கு பாப்பாவை கூட ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அப்புறம் என்னோட சாப்பாடையுமே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு கடைக்கு சீக்கிரமாக வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ கடையிலேயே ஃபுல் டைமாக நின்றுட்டு இந்த கவரிங் கடையை வந்து சுத்தமாக கண்டுக்கிறதே கிடையாது. அதில் என்னோட மிஷின் வந்து ரொம்ப பாவம், அதை சுத்தமாக கண்டுக்கிறதே கிடையாது. 2 நாள் ஆச்சு இந்த செப்பல் பாக்ஸ் வந்து இதே இன்னைக்கு எடுத்து வச்சிடலான்ட்டு ஃபர்ஸ்டே மிஷினை நல்லா தொடச்சி விட்டுட்டு செப்பல் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஹர்ஷ் எங்க இருந்தா பார்த்தேன்னு தெரியல, அந்த பாதி செப்பல் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்தான். அந்த ஃபுல் பாக்ஸே 2 பாக்ஸையும் காலி பண்ற வரைக்கும் என் பக்கத்துலேயே நின்று எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டே இருந்தான். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடையுமே அப்படியே நல்லா நீட்டாக கூட்டி விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கடை வந்து இதுக்கு முன்னாடி வேற இடத்துல இருந்தது இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கிறது வந்து கவரிங் கடைக்கு வந்து நல்ல மூவ் இருந்தது. நல்ல கவரிங் ஐட்டம், ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே நல்லா நல்ல வியாபாரம் ஆகும். ஆனால் இப்போ இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து முக்கியமாக அந்த டீ வியாபாரம் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. கவரிங் கடை வந்து ஏதோ இருக்குன்ற பேருக்கு இருக்கு, ஆனால் செப்பல் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா விற்கும். அதனால வந்துட்டு செப்பல் மட்டும் ரீஸ்டாக் எடுத்துகிட்டே இருப்போம் வாரம் வாரம். நாளைக்கு இந்த கடைக்குள்ள வேலை இருக்கு. சரி, அதனால இன்னைக்கு எடுத்து வச்சிட்டா நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உள்ள வந்து உட்காந்தா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலான்ட்டு தான் எடுத்து வச்சாச்சு. வேலையெல்லாம் முடிச்சதுமே பசி ஆயிடுச்சு. அப்புறம் குடுகுடுன்னு நானும் ஹர்ஷு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அவனையும் தூங்க வச்சுட்டு நான் இன்னைக்கு சாப்பாடு ரசம், மீல் மேக்கரு, கொஞ்சமா எக் பொடி மாஸ் வச்சு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு வந்து 1 வீக்கா வந்து நானும் சிவாவும் மாறி மாறி தான் கடையில வீட்டுல மாறி மாறி நிக்கிறோம். இன்னைக்கு ஒண்ணா ரொம்ப நாள் கழிச்சு உட்காந்து நின்று பேசிக்கிட்டே வெங்காயம் கட் பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு இந்த ஊர்ல வந்துட்டு மாலை போட்டிருந்த எல்லாருமே இன்னைக்கு பாத யாத்திரை கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில், ஜூஸ், பிஸ்கெட்டுன்னு வந்துட்டு நம்ம கடை சார்பா கொடுத்தாச்சு. அப்புறம் சாயந்தரமா வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் தான் போயிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து நாளைக்கு ஸ்கூல்ல கார்ட்டூன் கேரக்டரோட வர சொல்லியிருக்காங்க. சரி, அவளுக்கு பிடிச்ச டோரா கேரக்டரே நம்ம போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி இருந்த ஹேர் கட்டையுமே கட் பண்ணி மாத்திட்டாங்க, அழகா டோரா கட் இருந்தது. சரி, ட்ரெஸ் ஆச்சும் அதுக்கு மேட்சா வந்து வாங்கிடலாம் டோரா போட்டிருக்கிற மாதிரியே அப்படின்ட்டு இன்னைக்கு சங்கரங்கோவில் பர்ச்சேஸ் கிளம்பியாச்சு. டோரா வந்து பிங்க் டிஷர்ட்டு, ரெட் ஆர் ப்ரௌன் கலர்ல ட்ரௌசர் இருக்கும். நாங்களும் 2 கடை 3 கடை விசாரிச்சாச்சு, கிடைக்கவே இல்லை. சரி, நான் இதுக்கு மேல இன்னொரு கார்ட்டூனை செலக்ட் பண்ணி அதுக்கு ஏதாச்சும் வாங்குறதுக்கு டைம் ஆயிரும். அவளையும் வேற 2 நாளா சொல்லி சொல்லி ஆசை காட்டியாச்சு. அவளும் கன்வின்ஸ் ஆக மாட்டா. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு லாவெண்டர் கலர்ல ஒரு டிஷர்ட்டும், சரி சேம் ஃபேமிலி தானே, கொஞ்சம் ரொம்பலாம் வித்தியாசம் தெரியாதுன்ட்டு லாவெண்டர் கலர்ல எடுத்தாச்சு. எடுத்துட்டு ரெட் கலர் ட்ரௌசரும் எடுத்துட்டு வந்தாச்சு. வரும்போதே வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுல போய் சமைக்க முடியாதுன்ட்டு ஒரு ஹோட்டலை பார்த்து பூந்தாச்சு. சரி, 2 வாரமா கண்ட்ரோல்லே இருந்த இந்த வாயை கொஞ்சம் குஷிப்படுத்தலான்ட்டு பரோட்டா, சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், ஆஃப் பாயில் எல்லாமே சாப்பிட்டாச்சு.